நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாம் நொடிக்கு நொடி மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இந்த பழங்காலத்து ஞானத்துக்கெல்லாம் இப்போ என்ன மதிப்பு இருக்க முடியும்? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அறநெறி கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற நம்மளோட சிக்கலான வாழ்க்கைக்கு உண்மையாவே வழிகாட்ட முடியுமா? வாங்க, இந்த புதையலை நாம சேர்ந்து தொறந்து பாப்போம். பாருங்க, இதோதான் அந்த புதையல் நம்ம கையில இருக்கு. நீதி களஞ்சியம். இத நமக்காக தொகுத்து கொடுத்தவர் புலவர் குழந்தை. இதோட பேரே சொல்லுது பாருங்க. இது வெறும் பேப்பர்ல எழுதின எழுத்துக்கள் இல்ல, காலத்தால அழிக்க முடியாத அறநெறிகளோட ஒரு புதையல் பெட்டி. இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஸ்மார்ட் போன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு டெக்னாலஜி நம்மள ஆளுற இந்த நேரத்துல பல தலைமுறைக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நமக்கு எப்படி கை கொடுக்கும்? வாங்க, இந்த சுவாரஸ்யமான தேடல தொடரலாம். சரி, வாங்க இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீதி களஞ்சியம்னா என்ன அர்த்தம்? அதாவது அறநெறிகளின் புதையல். இந்த புத்தகம் தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் போற்றி பாதுகாத்த தமிழ் அறநெறி இலக்கியங்களோட மொத்த சாரத்தையும் ஒரே இடத்துல நமக்கு தருது. சரி, வாங்க இந்த புதையல் பெட்டிய திறந்து உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம். இது ஒரே ஒருத்தர் எழுதின புத்தகம் இல்ல, இது பல பெரிய முக்கியமான நூல்களோட ஒரு தொகுப்பு. இந்த புத்தகத்தோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. இது ஒரு புத்தகம் இல்ல, ஒரு லைப்ரரியோட சாராம்சம். இந்த பொருளடக்கத்தை பாருங்க. நாலடியார்ல இருந்து உலக நீதி வரைக்கும் தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான 21 அறநெறி நூல்களோட கருவூலமா இது இருக்கு. ஒருவேளை இந்த தொகுப்போட மதிப்பு உங்களுக்கு இன்னும் புரியலன்னா, இதில் இருக்கிற சில புத்தகங்களோட பேரை பாருங்க. நாலடியார், உலக பொதுமறையான திருக்குறள், ஆத்திச்சூடி, பழமொழி 400. அடேங்கப்பா, தமிழ் இலக்கியத்தோட மிக முக்கியமான படைப்புகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இது எவ்வளவு ஒரு சிறப்பான தொகுப்புன்னு சொல்ல இது ஒன்னே போதும். சரி, இந்த புத்தகத்தோட முழு ஆழத்தையும் புரிஞ்சுக்க பெரிய படத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ள போலாம். ஒரே ஒரு பாட்டையும் அதுக்கு கொடுத்த விளக்கத்தையும் மட்டும் எடுத்து அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் அலசி பார்ப்போம். நாம பார்க்க போறது பாடல் எண் 309. இதுல புலவர் குழந்தை ஒருத்தரோட அறிவுக்கும் அவரோட குணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ரொம்ப ஆழமா சொல்றாரு. வெறும் படிப்பு மட்டும் போதுமா, இல்ல நல்ல குணமும் வேணுமா? வாங்க பார்க்கலாம். ஒழுக்கம், இதுதான் இந்த பாட்டோட மையக்கரு. சரி, இந்த புத்தகம் ஒழுக்கம்னா என்ன சொல்லுது? அதுதான் ஒரு மனுஷனோட எல்லா தகுதிக்கும் பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளம். அந்த அடித்தளமே இல்லைன்னா அதுக்கு மேல நீங்க எவ்ளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் அது நிக்காது. இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒழுக்கம் இல்லை என்றால் ஒருவரின் கற்றல், ஆராய்ச்சி மற்றும் அறிவு ஆகியவை பயனற்றவை. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய கருத்து. நாம அறிவை மட்டுமே கொண்டாடுற இந்த உலகத்துல இந்த புத்தகம் சொல்லுது, அந்த அறிவை சரியா பயன்படுத்துறதுக்கான குணம் இல்லைன்னா அந்த அறிவு வெறும் குப்பைதானு. இந்த ஒப்பீடு பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் ஒழுக்கமே இல்லாத அறிவு, அது வேஸ்ட், அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, அது உண்மையான ஞானத்தை தராது. ஆனா இன்னொரு பக்கம் ஒழுக்கத்தோடு சேர்ந்த அறிவிற்கே, அதுதான் உண்மையான ஞானத்தோட அடித்தளம். அது தனிப்பட்ட நமக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. அப்போ மொத்தத்துல இந்த அறநெறி பார்வை என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது வாட் யூ நோன்றதை விட நீங்க யாரு, அதாவது ஹூ யூ ஆர் என்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குணம்தான் உங்க அறிவோட மதிப்பை முடிவு பண்ணுது. சரி, ஒரு பாட்டோட அர்த்தத்தை இப்ப பாத்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த முதல் கேள்விக்கே வருவோம். இந்த மாதிரி பழங்காலத்து அறநெறி கருத்துக்கள் இன்னைக்கு நமக்கு எதுக்கு தேவை? அப்போ எதுக்காக இந்த பழங்கால புதையல் இன்னைக்கும் ஜொலிக்குது? பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, ரொம்ப கஷ்டமான பழைய இலக்கியத்தை எல்லாம் நமக்கு புரியற மாதிரி எளிமையாக்குது. 2வது, நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தார்மீக வழிகாட்டியா இருக்கு. கடைசியா 3வது, இது சொல்ற குணநலன்கள் எல்லாமே காலத்தால் அழியாதது, எந்த நாட்டுக்கு எந்த நூற்றாண்டுக்கு வேணாலும் பொருந்தும். இந்த மொத்த பகுப்பாய்வோட மையக்கருத்தை ஒரே வரியில சொல்லணும்னா, உண்மையான ஞானங்கிறது நீங்க எவ்ளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றதுல இல்ல, அது நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கீங்கன்றதுல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத விட நீங்க யாருங்கிறது தான் முக்கியம். சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். நீதி களஞ்சியம் சொல்லுது அறிவை விட ஒழுக்கம்தான் பெருசுன்னு. தகவல் வெள்ளத்துல மிதக்கிற நம்ம உலகத்துல நீங்க எதை தெரிஞ்சுக்க அதிகமா கவனம் செலுத்துறீங்க, இல்ல நீங்க எப்படிப்பட்டவரா உருவாகணும்னு அதிகமா கவனம் செலுத்துறீங்க? யோசிச்சு பாருங்க.